வணக்கம். ஒரு மொழியை அதோடைய தேவைக்காகவோ அல்லது அதுல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்க்காகவோ நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தப்பே கிடையாது. ஆனா எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு மொழி நம்ம மேல திணிக்கப்படுறப்ப அதை நம்மளால விரும்பி ஏத்துக்க முடியாது. இதுதான் NEP 2020 மூலமா ஒன்றிய அரசாங்கம் CBSE படிக்கக்கூடிய 6 to 10 ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு வர்றாங்க. 3 லாங்குவேஜஸ் பாலிசி அப்படின்றது அவங்க மேல திணிக்கப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுவும் நடப்பு கல்வியாண்டுல ஆரம்பிச்சு 3 months கடந்துட்ட பிறகு ஜூலை 1st இருந்து இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் மீடியா, சயின்ஸ், டெக்னாலஜி, AI அப்படின்னு அவங்களோட விங்ஸை ரொம்ப சுதந்திரமா பறக்க விட்டுட்டு இங்க படிச்சுட்டு வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்காகவும் அங்க போய் வேலை செய்யறதுக்காகவும் முனைப்போட வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த நேரத்துல இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வைட் ஆங்கிள் திங்கிங்கை ஸ்டாப் பண்ற விஷயமா தான் இதை பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எழுதுறதுக்காகவும் வின் பண்றதுக்காகவும் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் மெத்தட்ல நீட் அண்ட் JEE அது மாதிரி வேற சில எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆற்றலை கண்ட்ரோல் பண்ற விதமா தான் இந்த மொழி விஷயம் இருக்க போகுது. மொழி அப்படின்றத விரும்பி அவங்க கத்துக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அது ஒரு கண்ட்ரோல்டான ஒரு சிஸ்டமா வர்றப்ப கண்டிப்பா அதை அவங்க அனுபவிச்சு செய்ய மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இந்த NEP அண்ட் 3 லாங்குவேஜஸ் பாலிசி பத்தி உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ண வேண்டிய இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தென் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஃபார்வர்டும் பண்ணுங்க.